ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: நிலக்கடலை பருப்பு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அரிசி 1 கிலோ, பூண்டு ஒரு 4-5 கட்டி எடுத்து உரித்து வச்சுருக்கேன், சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க யூஸ் பண்ணுறோம், புளி அதே மாதிரி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி உலக்காய வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அரிசி அதுக்குள்ளே 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலப்பருப்பு போட்டிங்கன்னா குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அதையும் ஊற வச்சுட்டு இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் நம்ம சீரக மிளகை நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்து போட்டால் தான் அந்த அரோமா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கிட்டு அது கூட பூண்டு, புளி ஊற வச்சுருந்த புளி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி கப்பில் சேர்த்து அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கிட்டாதாங்க அந்த ஒரு வாசம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு. அதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம குழம்பு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தாங்க யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு 3 ஸ்பூன், அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. கிண்டி விட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நல்லா சாப்பாடு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த புளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடலைன்னா அடி பிடிச்சிக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கடலப்பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குங்க. நல்ல வாசனை, அந்த கடலப்பருப்பு சேர்த்தோன்னே அந்த அரோமா இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க. இந்த மாதிரி சத்தான சாதமாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.